நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை அந்த எரியிற நெருப்புலேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து ஊற்றுவோம், மண்ணள்ளி போடுவோம், அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கான வேலையை போய் பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு கிறுக்கு பையன் இருந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு தண்ணிக்கு வித்தியாசம் தெரியாமல் எண்ணெயை கொண்டாந்து ஊற்றினான்னு வச்சுங்க, அந்த இடத்துல அந்த வீடு மட்டும் நாசமாகாது, கூட இருக்கணும் சேர்ந்து கொலை நாசம் ஆகும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த உலக நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. 3வது உலகப் போர் வருமானு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வந்துட்டேன்னு பக்கத்தில் வந்து நிற்குது. இப்படின்றதுக்குள்ளேயும் வந்துடும். அந்த சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் உள்ளங்கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்காகவே இந்த சேனல் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போடுங்க. அதுதான் வந்து நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் என்ன பண்ணுவோம் பண்ணிடுங்க. நேற்று வீடியோ முடிக்கும் போது ஈரானுடைய கமாண்டர் இப்ராஹிம் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் எபிக் ஃபியூரின்னு வைக்கிறதுக்கு பதிலாக எபிக் ஃபியர்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை கலாய்ச்சி விட்ருப்பாப்புல. நான் என்ன சொன்னேன், இந்த ஆளை வந்து ஈகோ தூண்டி விட்டேன், இவன் ஆல்ரெடி கிறுக்கு பையன், இந்த கிறுக்கு பையன் ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது செஞ்சால் மேற்கொண்டு என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு நான் சொல்லி முடித்தேன். ஆனால் உண்மையாலுமே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்பர் கிறுக்கு பயிலுகை தான். இந்த வாரம் எப்படா முடிக்கலான்னு உலக நாடுகள் போராடிட்டு இருக்கும்போது இவங்க மேற்கொண்டு அதை பெருசு பண்ணுற மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சு வச்சுருக்காங்க. நேற்று நைட்டு இந்த இஸ்ரேல்காரன் என்ன பண்ணி தொலைச்சிருக்கான், ஈரானுடைய சவுத் பார்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு மேலே பாம்பை போட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி போர் சட்டப்படி வந்து லீகல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா போரில் வந்து இவங்க அழிப்பாங்க, அவங்களோட இடங்களில் மற்ற இடத்துலலாம் அழிக்கிறதுலாம் உண்டு. ஆனால் ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு வளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மேக்ஸிமம் கை வைக்க மாட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டது சமம். இப்போ ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் 85% கேஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த ஈரானுடைய எலக்ட்ரிசிட்டி சப்ளையே இங்கேருந்து தான் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய இடத்துல நீ அட்டாக் பண்ணுற அப்படின்னா அந்த நாடே வந்து இருட்டில் மூழ்கிறோம். ஒரு நகரம் இருட்டில் மூழ்கிறதுக்கும் ஒரு நாடு இருட்டில் மூழ்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மெட்ராஸ் அப்படின்ற அந்த மெட்ராஸ் சிட்டி ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருட்டாக இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கும், நீங்கள் அப்படி மட்டும் கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஒரு நிலைமையை தான் இப்போ வந்து ஈரானுக்கு இவங்க வந்து ஏற்படுத்தி விட்ருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லி இது அட்டாக் நடக்கலை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை வந்து திட்டினதாகவும், நாங்கள் இப்போ இஸ்ரேல் இந்த மாதிரி நீ என் பேச்சை கேட்காம மாட்டேன்னா நான் வந்து இதுலேருந்து வெளில வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை வந்து ட்ரம்ப்பே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பட் பதிவு பண்ணாலும் இவங்க இந்த நேரத்துக்கு இதை அட்டாக்கை முடிச்சுட்டு அப்படி லைட்டாக பின்வாங்கிற மாதிரி போவாங்களே ஒழிய, பட் இவங்க 2 பேர் கூட்டுக்கலவானீங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ இந்த ஒரு இஷ்யூ என்ன ஆகுதுன்னா உலக நாடுகள் உள்ள மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் என்ன பண்ணுதுன்னா மிக கடுமையாக யுனைடெட் அரப்ஸ் எமிரேட்டாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் கேஸ் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிக்கையும் விட்டுட்டாங்க. நீங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போய்க்கிங்கன்னு சொல்லிட்டு அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது மிகப்பெரிய தலைவலியாக தான் இப்போ வந்து அரபு நாடுகளுக்கும் ஆகிட்டுருக்கு, சுற்றி இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆகிட்டுருக்கு. எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன காரணம் என்ன, நாங்கள் ஏன் ஈரான் மேலே அட்டாக் பண்ணோம், அவங்க வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணுறாங்க, நாங்கள் அதனால் வந்து அவங்க வந்து நியூக்ளியர் பாம்பு பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது எல்லா நாடுகளுக்கும் த்ரெட் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுறோன்னு சொன்னோம். பட் கமேனி, அதாவது அயோத்தலா அல் கமேனி அப்படின்றவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்தார். அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவரை கொண்டுட்டாங்க. அவரை தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளினாங்க. அவரை உயிரோடு இருந்த வரைக்குமே அங்கே வந்து நியூக்ளியர் பாம்பு செய்ய விடாமல் அவர் தடுத்துறாரு, பாதுகாத்துக்கிட்டாரு. அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்தான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய படைத்தளபதியான ஜான் கென்ட் அப்படின்றவர் ஒரு அறிக்கையை விடுறாரு. விச் மீன்ஸ் இவர் ட்ரம்ப் கூட பல வருஷமாக பயணிச்சுட்டு இருந்தது ஜான் கென்ட் அப்படின்ற அந்த தளபதி, நீங்கள் இந்த போரில் தேவையில்லாமல் தலை நுழைச்சிட்டிங்க, அமெரிக்காவுக்கும் இந்த வாருக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்கள் போய் வாலின்ற மூக்க நுழைச்சனால இன்றைக்கி உலக நாடுகள் மட்டும் பாதிக்கப்படலை, பல உயிர்கள் போகுது, பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி என்னால் இந்த போரில் அவங்க கூட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு லெட்டரையும் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டார். அப்போ அவர் சொல்லபடி அந்த இடத்துல நியூக்ளியர் பாம்புக்காக
இந்த போர் நடக்கலை. எதுக்காக இந்த போர் நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது போல் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன், ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். எதுக்கு ஏன் யுஎஸ் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். யுஎஸோட ஒரே பலம் இந்த டாலர் தான். டாலர் இஸ் அ ரிசர்வ் கரன்சி ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பலமாக்கிறதுக்கு தான் அவங்க மெயினாக வார் பண்ணுறது. சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று பார்ப்போம். முதல்ல 2003 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈராக்கோட லீடர் வந்து சதாம் ஹுசேனை என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, ஹி வாஸ் கிரியேட்டிங் சம் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன் பண்ணுறாங்க அண்ட் அது இது நிறைய அக்யூசேஷன் எல்லாம் வச்சாங்க. பட் ஆனால் மெயினான நோக்கம் என்னென்னா, இவர் வந்து கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயிலை வந்து எனக்கு டாலர் வேண்டாம், நான் வந்து யூரோஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். இந்த விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், இவனை அழகாக முடிச்சு விட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2009 கண்ட்ரி பேர் வந்து லிபியா. இவனோட லீடர் வந்து கதாஃபி. ஸோ இவர் மேலே என்னென்ன அக்யூசேஷன் வச்சாங்கன்னா, இவர் வந்து டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இல்லை மேட்ரு. இவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு டாலர் வேண்டாம், நான் வந்து இந்த தினார் அண்ட் கோல்டை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன், அதாவது க்ரூட் ஆயில்ஸை வந்து சேல் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இந்த விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சும்மா விடுவானுங்களா, இவரையும் முடிச்சு விட்டாங்க. அடுத்தது பார்ப்போம் வாங்க. அடுத்தது சம்வேர் அரௌண்ட் 2011 கண்ட்ரி நேம் வந்து சிரியா. இதோட லீடராக இருந்தது வந்து பக்தாதி. இவர் ஆக்சுவலி அசாசினேட் பண்ணிட்டாங்க அரௌண்ட் லைக் சம்வேர் 2019. சிரியாவில் வந்து ஒரு பைப் லைன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த பைப் லைனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. எங்கள் லேண்டில் நீங்கள் இந்த பைப் லைன் எல்லாம் போட தேவையில்லை, நீங்கள் ப்ளஸ் டாலர்ஸ்லேயும் இது ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி இந்த பைப் லைனை நிறுத்த பார்த்தாரு. அது இங்கே இவங்களுக்கு தெரிஞ்சனால சேம் அதே மாதிரி இங்கே வந்தானுங்க, இவரையும் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த 2026 ஜான்வரியில் வெனிசுலா. இது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் லார்ஜஸ்ட். புரியுதா? இந்த போர் முழுக்க டாலர் மதிப்பை மேலே நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்ணுற வேலை. 2003 காலகட்டத்திலேருந்து ஈராக்கில் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் லிபியா, அதுக்கப்புறம் சிரியா, இப்போ ரீசெண்டாக வெனிசுலா முடிச்சுட்டு இப்போ ஈரான். அப்போ இங்கே இவங்க எங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாமே நாங்கள் டாலரில் ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டெப் எடுத்தவங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டெப் எடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் கரன்சியில் நீ ட்ரேட் பண்ணல அப்படின்னா நான் உன்னை வந்து ஏதாவது காரணம் சொல்லி அழிப்பேன். ஒன்று டெரரிசம்ன்ற பேரில் ஒன்று அழிப்பேன், இல்லைனா நீ நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கிற அப்படின்னு சொல்லி அழிப்பேன். இப்படி ஏதாவது ஒன்றை நான் கிரியேட் பண்ணி உன்னை நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். நான் உன்னை அட்டாக் பண்ணும்போது என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் கேட்கவும் கூடாது. ஏன்னா நான் தான் அப்பா டக்கர், எல்லாத்துக்கும் நான் தான் அப்பேன், அப்படின்னா அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இப்போ அமெரிக்கா இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட் புதின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆயில் ஃபீல்டு மேலே நடக்கக்கூடிய தாக்குதல்கள்னால, ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு மேலே ஈரான் தாக்கிட்டு இருக்கு, ஈரான் கிட்ட இருக்க ஆயில் ஃபீல்டு அவங்க வெல்த்து மேலே இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கிட்டு இருக்கு. இப்படி ஒருத்தருக்கு இந்த ஆயில் ஃபீல்டு மேலே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஆயிலுக்கான ஷார்ட்டேஜஸ் வந்து உலக நாடுகளில் இருக்க மக்கள்கள் அனுபவிக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போயே பார்த்தீங்கன்னா பேரலுக்கு $110 கிட்ட வந்துருச்சு. இதுவே 30-35% ஹைக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னும் இந்த ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இந்த ப்ரைஸ் ஏறும். இது கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War 3 தான் இது கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஈரான் இப்போ அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு மாபெரும் தப்பை வந்து பண்ணிட்டாங்க, இது வந்து இந்த சண்டையை நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, அதுக்கு பதிலாக இது மிகப்பெரிய லெவலில் தான் போகுது அப்படின்னு அந்த அதிபர் சொல்லதாக இருக்கட்டும். அதே மாதிரி அமெரிக்கா வளங்கள் கொண்ட அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டான ஆயில் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்து இப்போ ஒட்டுமொத்த உலக நாட்டையும் அப்படியே தீ மேலே உட்கார வச்ச மாதிரி பண்ணி விட்டாங்க இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரனும் அமெரிக்கா நாட்டுக்காரனும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவை தொடர்பு படுத்தி ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த விஷயம் சுத்தமாக இல்லை.
அது என்ன, அதுக்காக தான் இந்த சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் வந்து பேசியிருக்காங்க. இந்த வார் இன்னும் என்னெல்லாம் ஆக போகுது, இது பெருசாக இன்னும் எஸ்கலேட் ஆகுமா, இல்லை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோவில் கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்றது நமக்கு புரியும், நமக்கு தெரியும். ஏன்னா இது நம்மளை சம்மந்தப்படுத்துது. மீன்ஸ் எங்கேயோ சண்டை நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. எங்கேயோ நடக்கிற சண்டையில் பாதிக்கப்பட போகிறது நம்ம அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் இந்த லைக் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த சேனலை நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்றத தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video by tomorrow 6 PM. Take care. Bye bye.